What is the speciality of the New Testament? அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்காக நியமித்திருந்தார் இயேசு என்று பழைய ஏற்பாட்டு கால ஜனங்களை விட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன? பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் என்னவெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒன்று புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்கிறது? அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்க நவமான பாஷை, அந்நிய பாஷை. அந்நிய பாஷையை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு மார்க் கடைசி அதிகாரத்தில் சொல்கிறார், என்னை விசுவாசிகள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் அந்த நவமான பாஷையை பெற்றுக்கொண்டு அதை தினமும் அனைதினமும் பயன்படுத்துவோமாக. தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறோம், பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறோம். எவ்வளோ நிறைய காரியங்கள் வேதத்தில் நன்மையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மிகப்பெரிய தேவ ரகசியத்தை தேவனோடு கூட பேசுகிறான் என்றெல்லாம் வாசிக்கின்றோம். அதை பயன்படுத்துவோம். தேவன் கொடுத்திருக்க ஈவை பயன்படுத்துவோம். பெற்றுக்கொண்டவர்கள் அதிகமாக பயன்படுத்துவோம். பெறாதவர்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் வசனப்படி கேட்டு பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரும்